பரிணாமம் என்பது டீசென்ட் வித் மாடிஃபிகேஷன் என்று கூறியவர் ஆப்ஷன் 3 டார்வின். ஆப்ஷன் 3 டார்வின். நம்பர் 2 சரியான வரிசை அமைப்பை எழுது. சரியான வரிசை அமைப்பை எழுது. ஆப்ஷன் 2 மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள். ஆப்ஷன் 2 கரெக்ட் ஆன்சர். நம்பர் 3 எவல்யூஷன் இஸ் an imaginably and incredibly a slow process என்று கூறியவர். எவல்யூஷன் இஸ் an imaginably and incredibly slow process என கூறியவர் ஜே.பி. ஹால்டன். ஜே.பி. ஹால்டன். நம்பர் 4 சி ஆஸ் த மதர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்று கூறியவர். சி ஆஸ் த மதர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்று கூறியவர் ஆப்ஷன் 1 தாலஸ். ஆப்ஷன் 1 தாலஸ். நம்பர் 5 ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி யார்? ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி யார்? ஆப்ஷன் 3 லின்னேயஸ். ஆப்ஷன் 3 லின்னேயஸ். நம்பர் 6 ப்ரீஃபார்மேஷன் கோட்பாட்டை கூறியவர் யார்? ப்ரீஃபார்மேஷன் கோட்பாட்டை கூறியவர் யார்? ஆப்ஷன் 4 மால்பிஜி. ஆப்ஷன் 4 மால்பிஜி. நம்பர் 7 எபிஜெனிசிஸ் கோட்பாட்டை கூறியவர் யார்? எபிஜெனிசிஸ் கோட்பாட்டை கூறியவர் யார்? ஆப்ஷன் 4 உல்ஃப். ஆப்ஷன் 4 உல்ஃப். நம்பர் 8 கம்பேரிட்டிவ் எம்பிரியாலஜியை கூறியவர் யார்? கம்பேரிட்டிவ் எம்பிரியாலஜியை கூறியவர் யார்? ஆப்ஷன் 1 வான் பேயர். ஆப்ஷன் 1 வான் பேயர். நம்பர் 9 பயோஜெனடிக் லாவின் மறுபெயர் என்ன? பயோஜெனடிக் லாவின் மறுபெயர் என்ன? ஆப்ஷன் 1 ரீகேப்சுலேஷன் தியரி. ரீகேப்சுலேஷன் தியரி. அதாவது எபிலிம்னியான், ஹைப்போலிம்னியான், தெர்மோக்ளைன் மூணுமே ஆன்சர். பயோஜெனடிக் லாவை 21 டிகிரியிலிருந்து 27 டிகிரி பயோஜெனடிக் லாவை கூறியவர் 21 லிருந்து 27 வரை நிலவும் அடுக்கமைவு. ஆப்ஷன் 1 எர்னஸ்ட். ஆப்ஷன் 1 எபிலிம்னியான். எர்னஸ்ட் ஹெக்கல். எபிலிம்னியான். ஆப்ஷன் 11 நம்பர் 11 ஜெர்ம் வெப்பநிலை 7 டிகிரியிலிருந்து 21 டிகிரி வரை நிலவும் அடுக்கமைவு கூறியவர். ஆப்ஷன் 7 டிகிரியிலிருந்து 21 டிகிரி வரை நிலவும் அடுக்கமைவு. ஆப்ஷன் நம்பர் 12 3 தெர்மோக்ளைன். ஆப்ஷன் 3 தெர்மோக்ளைன். நம்பர் 13 டான்ஜெனிசிஸ் கோட்பாட்டை 5 இலிருந்து 7 டிகிரி வரை டான்ஜெனிசிஸ் கோட்பாட்டை கூறியவர் யார்? வெப்பநிலை 5 டிகிரியிலிருந்து 7 டிகிரி வரை நிலவும் அடுக்கமைவு. ஆப்ஷன் 3 ஹைப்போலிம்னியான். ஆப்ஷன் 2 ஹைப்போலிம்னியான். நம்பர் 14th one டார்வின் மறுபெயர் என்ன? ஸ்லைடன்ஸ் வார்னிங் அடிக்கும் மறுபெயர் என்ன? மெட்டாலிம்னியான். டார்வின் தனது டான்ஜெனிசிஸ் தியரியை ஸ்லைடன்ஸ் வார்னிங் எந்த கொள்கையின் அடிப்படையில் அறிவித்தார்? ஆப்ஷன் 1 செல் கோட்பாடு. நம்பர் 15 செல் தியரி. நம்பர் 14th one ஆர்த்தோஜெனிசிஸ் கோட்பாட்டை கூறியவர் யார்? உள்ளது ஆர்த்தோஜெனிசிஸ் கோட்பாட்டை கூறியவர் யார்? ஆப்ஷன் 1 78%. ஆப்ஷன் 1 78%. ஆப்ஷன் 1 ஹெக்கல். நம்பர் 15th one நம்பர் 16th ஐசோலேஷன் கோட்பாட்டை குறைந்த அளவு ஊடுபரவலை தாங்கும் ஐசோலேஷன் கோட்பாட்டை கூறியவர் குறைந்த அளவு ஊடுபரவலை தாங்கும் வேக்னர். ஸ்டீனோகலைன். ஆப்ஷன் 4 வேக்னர். நம்பர் 1 ஸ்டீனோகலைன். நம்பர் 17th one அதிக அளவு ஊடுபரவலை தாங்கும் உயிர்களுக்கு டேஷ் என்ற பெயர். ஏ பயோஜெனிசிஸ் அதிக அளவு ஊடுபரவலை தாங்கும் உயிர்களுக்கு என்ற பெயர். அரிஸ்டாட்டில், எபிக்யூரஸ், வான் ஹெல்மன், தாலஸ், அனாக்சிமாண்டர், நியூட்டன் எல்லாரும் ஏ பயோஜெனிசிஸ் தியரியை ஆதரிச்சவங்க. நம்பர் 17th one ஸ்வான் நெக்ட் ஃபிளாஷ்க் எக்ஸ்பெரிமெண்டை செய்தவர் யார்? தன்மை நிலையில் ஸ்வான் நெக்ட் ஃபிளாஷ்க் எக்ஸ்பெரிமெண்டை செய்தவர் ஆப்ஷன் 1 ஹைப்போடானிக் பாஸ்டியர். அன்னக்குடுவைன்னு சொல்லுவோம். நம்பர் 19th பாஸ்டியர். 18th one காஸ்மோஸ் கோட்பாட்டை கூறியவர் யார்? காஸ்மோஸ் கோட்பாட்டை கூறியவர் ஆப்ஷன் 4 எண்டாஸ்மாசிஸ். ஆப்ஷன் 4 எண்டாஸ்மாசிஸ். 19th one நம்பர் 20
லாஸ்ட் ஒன் இதன் வழியாக வெளியேற்றுகிறது. Option 2 glomerular kidney. Like, share, subscribe and comment it. Thank you. Number 20th question. எடனிட்டி தியரியை கூறியவர் யார்? எடனிட்டி தியரியை கூறியவர் யார்? Option 4 prayer. Option 4 prayer. Like, share, subscribe and comment it. Thank you.